தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் ஏன் சிறப்பானது? மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ணர் கீதை உபதேசத்தில் கூறியுள்ளார். திருப்பாவை திருவம்பாவை பாடல் தோன்றியதும் இந்த மாதத்தில்தான். விடியற் காலையில் சிவன் ஆலயங்களில் திருவெம்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒலிக்கும் அற்புத மாதமும் மார்கழி. இந்த மாதத்தில் திருப்பதி திருமலையில் காலையில் சுப்பிரபாதம் பாடுவதற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவையை பாடுவார்கள். மார்கழி மாதத்தில்தான் பல புராதன நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளன. மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாகவும், திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் எழுந்த விஷத்தை சிவன் உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும், இந்திரனால் பெரு மழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் கொடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். மார்கழி மாத திருவாதிரை தினத்தில் நடராஜர் நடன கோலத்தில் காட்சியளிப்பதை ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுவதும், வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீதிகள் தோறும் பக்தி பாடல்களும் ஒலிக்கும் உன்னத மாதமும் இந்த மார்கழிதான். இறை வழிபாட்டிற்காகவே இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவது இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. சற்றே அறிவியல் பூர்வமாக பார்த்தால் சூரியனிடமிருந்து வருகிற ஓசோனின் தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் என்பதால், அதிகாலையில் வெளியே வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்துவதும் இந்த மாதத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது.